அது கூட எடுத்துடா ஏய் இல்லடா ஏன்னா இது யாரும் தெரியக்கூடாது, அதனால நம்ம குரூப் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெல்கம் டு சொரட்டை vlog. நம்ம என்ன பண்ண போறோம்னா தேங்காய் திருட்டு போறோம். யார்ட்டே சொல்லாதீங்க. ஓகே, சீக்ரெட், டாப் சீக்ரெட். ஏடா இத போட்டா எல்லாரும் தெரிய போகுது. ஏடா தேங்காய் திருட போறீங்க நீ? ப்ரோ கேக்குமா? பேசு. மத்தவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, கோபக்காரங்க தெரிய மாட்டா சரிதான். நான் ப்ரோ பிரசரணி. நாங்க தேங்காய் திருட போறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லிட்டு பண்றான்றியா? நானே பயந்துட்டேன். எல்லாம் தேங்காய் வாங்குதியா? இங்க நிறைய மாங்காய் உரம் வச்சிருக்காங்க. மாங்காய் உரம் வந்து எங்க வராங்க இந்த இடத்துல போய் எல்லாருக்கும் பாத்ரூம் கட்டிட்டு இருக்கும்பா. சோ பொது இடம் நம்ம இடம்னு சொல்லிட்டு பாத்ரூம். இதுலயும் ஹைலைட் அந்த ஸ்வச்ச பாரத் இந்தியால அந்த வரப்புக்கு போறடா. நான் தெரிகிறேன். நீ தமிழ்நாட்டுக்கே இப்படி சொல்றிய, தமிழ்நாட்டு பாரு நம்ம ஆளுங்க உரம் தராங்க மரத்துக்கு. இதே வடக்கன் சைட்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஃபுல்லா பான் பாக்கு, எம்டிஎம் பாக்கு, சாந்தி பாக்கு, நாக்குலேஸ், குங்குமம், அந்த மாதிரி துப்பி வைக்கிறானுங்க. இதுலயும் ஹைலைட் அந்த ஸ்வச்ச பாரத் இந்தியால அந்த வரப்புக்கு போறடா. நான் தெரிகிறேன். நீ தமிழ்நாட்டுக்கே இப்படி சொல்றிய, தமிழ்நாட்டு பாரு நம்ம ஆளுங்க உரம் தராங்க மரத்துக்கு. இதே வடக்கன் சைட்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஃபுல்லா பான் பாக்கு, எம்டிஎம் பாக்கு, சாந்தி பாக்கு, நாக்குலேஸ், குங்குமம், அந்த மாதிரி துப்பி வைக்கிறானுங்க. சொல்றீங்க மருந்து வாங்குற வேலையே கிடையாது. அதுதான் நானும் சொல்லிட்டு வரேன். இதே சொல்றான், இது வந்து சீக்கிரம் இருக்கான், எல்லாத்தையும் உரம் போட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியல. ஐயோ நான் கீழே பார்க்க நடந்து போறேன். ஆனா உரம் ரெடியாவது கண்டிப்பா ஒரு வாரமாச்சு எடுத்துக்கோ. மாஸ்ரா ஐயோ ஆயில இங்க ஒண்ணு நடந்தது, பாக்க விடு வேணும்னா ஊர்ல கண்டென்ட் கஷ்டம். எனக்கு என்ன பாகுபலி எங்கடா போறாங்க? காலுங்கடா தண்ணி ஜூம் பண்ணாத. என்ன தூரம் போறான்?
எங்கூட்டு நாய் பீ துண்ண போச்சு கல்லால அடிச்சு காலு வஞ்சி போச்சு. ஏய், எங்க ஊர்ல இந்த குழந்தைங்க அந்த பாட்டு பாடும்டா. எங்கூட்டு நாய் பீ துண்ண போச்சு கல்லால அடிச்சு காலு வஞ்சி போச்சு. நமக்கு ஆமா அதான் மாஸ் தண்ணியா. ஏய், தேங்காய் போட்டு வந்துடுறா. தோப்புக்காரங்க போறாங்கடா பார்த்தாங்கன்னா. எங்கடா அத்தனை வந்ததா கந்தது மேல ஏறிக்கிற பொழுது நல்லா ஹைட்ல ஏறிக்கிற பொழுது தண்ணி அப்படியே அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது. அப்படியே கோல்டு தேங்காவா கோல்டு தேங்காவா கோல்டு தேங்காவா. கோல்டு தேங்காவா இது அது இந்த கோல்டு வாட்டர்லாம் இழந்தாங்க. இது பூசணிக்காய் சுத்த போறாரு பெத்தாரி. அத காசு வச்சு மூடு. இப்ப இதுல காசு வச்சு மூடுவாரு. இப்போ அதுல 2 ரூபா வச்சு. வந்து நான் தந்துறேன். ஆய் கழுவுது எண்ணி தண்ணி கருமடா எப்பாடே மறந்தே போயிட்டாங்க. காய் அந்த நாய் ஆய் மறிச்சுக்கிட்டு. ஆனா அவளு எவ்வளவு திமிருந்தா எண்ணி எவ்வளவு தெரியுமா? 70 ரூபாய் சென்னையில. அவ்வளவு பணக்காரன் நீங்க இல்ல? அவ்வளவு திமிரா உனக்கு? ஆய் கழுவு தேங்காய் தண்ணி கேக்குது. தேங்காய் தண்ணி நாய். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் கலைவா. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். வெற்றிகரமாக அப்ப கூட போ. போ. சரி. நோய் வந்த மாதிரி பாக்குறாங்க. நீ வெட்டின எல்லி நான் குடிப்பேன்டா. இதெல்லாம் இது மரம் ஏறா மேல நிறைய ஏறி ஏறி ஏற. கல்லு கல்லு இருக்குமா? ஏன் சொல்லு. ஏன்டா எல்லாம் ஹைபிரிட். அது பிஞ்சிலே போயிட்டு பிஞ்சிலே பார்த்துருக்கா. குஞ்சிலே பார்த்துருக்கா. எங்கடாவா தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கடாவா நவீன் தொலைஞ்சிட்டாப்ல. நவீன் எங்க தெரியல, தொலைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நவீனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நவீன இடத்துல நம்ம தொலைச்சிட்டோம். டேய் தேங்காய் தண்டோட இடத்துல இப்ப நம்ம நவீன தேடிட்டு இருக்கோம். நவீன் எங்கடா தெரியல தெரியல. நானே அதே இதுல தானே இருக்கேன். தெரியல, நானே அதே இதுல தானே இருக்கேன். உங்க கூட தான் பிளாக் எடுக்கறாருடா. அவனை காணோம்டா பையா. தல உனக்கு வேற பேஸ்டே இல்ல தல. அவனை காண தேடிங்கற பிளாக் எடுக்கறேன். சத்தியமா அவனை காணும் தெரியல. நான் கூட சரி இங்க ஒளிஞ்சு விளையாட்டு காட்டுறான்னு நினைச்சேன். உண்மையா காணும் அவனை. நீங்க பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு தென்னந்தோப்பு. கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் இருக்கும்? ஏக்கர் கணக்குல இருக்கும். காணும் அப்படின்னு வந்துட்டான். சிங்க குட்டி வந்துட்டான் தல. வந்ததா சும்மா வரல. தேங்காவோட வந்திருக்கான். நவிடா தேங்க்ஸ்டா நவிடா. தல தட்டி விட பீல ஊந்துதான் என்ன ஆயிருக்கும்.
கிடைச்ச ஒரு தேங்காய் ஒரு காயும் ஏய், போயிட்டு இருக்கும் தல. 2 தேங்காய். சாப்பிட்டு போட்டதுதான் போட்டதுதானே உங்களுக்கு தெரியாதானே? இந்தாடே. ஏய், தர்பூசணி அறிகிற தர்பூசணி. தர்பூசணி அறிகிற தர்பூசணி. மேல எடுத்து இது பண்ணிட்டான். நீ வந்தா இல்லடா. 4 பேர் இருக்கிறோம், ஒரே ஒண்ணா கட்சிக்குது. என்ன இது எப்படி பங்கு இது போட்டு வெட்டா நடுவுல மட்டும் வெட்டா. இப்ப இன்னொன்னு தேடுவோம் நம்ம. தோட்டத்துக்கார வரங்க போறானே இப்போ. என்ன சொல்றீங்க? எடுத்துன்னு வரங்கன்னா ஓடிடலாம்டா. வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஏய், எடுத்துன்னு வரங்கன்னா ஓடிடலாம். எல்லாம் பாத்துக்கலாம். முன்னாடி பீ பாத்துக்கலாம். இது வேற ஒன்றா. தேங்காய் தோப்பா இல்ல பீ தோப்பா? தண்ணி வெடியாது. தர்பூசணி அறிகிறார் பெத்த போடுறாரு இப்பதான். அங்க கூட யாரா பண்ணி வச்சிருப்பாங்க. டேய், வேற தூப்பு போயில நான் இங்க எடுத்துக்கினேன். டேய், உனக்கு அறைய தெரியல குறா. சலா கொடுவா கட்டில வேட்டமே இருக்கலாம், பேனா கட்டில. இந்த கத்தி எங்க நிறுத்திட்டு வந்தாருன்னா, அங்க இடத்துல சாப்பாடு போடுற இடத்துல இலை வெட்டுறதுக்கு வச்சிருந்தாங்க. ஒரு சாப்பாடும் வாங்கி சாப்பிட்டு கத்தியும் சுட்டுன்னு வந்துட்டாப்புல. It's very wrong, bro. இவருக்கு இது பண்ணுறாரு, போர் போட்டுங்கிறாரு இவருங்க. ஏய், தோப்புக்கார வர போறான், வேற எதுக்கு ஓடிடலாமா? ஊர்ல குரங்குலாம் இப்படிதான் bro. புடிச்ச பிறகு தூக்கி போடுறாதீங்க. கை வச்சு நோண்டி சாப்பிட்டு வந்துடுவாங்க. என்னடா பண்ணிக்கிறீடா? இரு. ஏய், கொஞ்ச நேரம் நான் எத்தனை தடவை உனக்கு தரம் வெட்டிட்டானே இரு. ஏய், நான் ஏன் இஷ்டம் போல உன் இஷ்டம் போல சாப்பிடா வெட்டிட்டானே இரு. ஏய், நீ போய் வெட்டுருவாங்க முன்ன. ஏய், போய் தாங்கடா, தரங்கா. குத்துறானுங்க போல இவனுங்க. மூஞ்சில எடுத்து இப்படி இப்படி நீட்டுறானுங்க. சும்மா வந்து பெரிய அப்படி வா, பெரிய மனுஷன் மாதிரி இரு. தண்ணா மீடு. நான் வெட்டினா நீ உனக்கு பிச்சினு வா. நான் உனக்கு அங்கெல்லாம் கை வைக்கிறான். ஏய், நீ உனக்கு பிச்சினு வா. நான் தரேன்னா தருவேன். ஏய், குறா. நான் எனக்கு வேணும். தூக்கி போடணும் அப்புறம் ஆயில. உனக்கு தலை வெட்டிட்டேன். ஏய், வெட்டிடா தவறா வெட்டிறேன். இரு, ஒரு 2 வெட்டு. அச்சுக்காதீங்க. 2 வெட்டு. ரெண்டே தான் டொட்டு மேல சப்பிங்க. சாக்லேட். சாக்லேட். என்னடா அசிங்கமா சப்பிங்கற நக்கி. ஒரு நிமிஷம். அது என்ன பண்ணு? அது என்ன பண்ணீங்க அப்ப? என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சொல்ல டீசெண்டா சொல்லலாமே. சாப்பிடுனா ஏன் இப்படி அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ்ல பேசுறீங்க? தண்ணி குடிக்கிற, அது எப்படி குடிக்கிற? வாயெல்லாம் குடிக்கிறேன். இந்த வாய் டபர் ப்ரோ. நான் டப்ப ப்ரோ. வாய் வச்சு குடிக்கிறதா? தூக்கி குடிக்கிறா இல்ல என்ன சொல்லுவ? ப்ரோ அவன் குடிச்சிருக்கான் பாரு ப்ரோ. கத்தியா? இந்தா. ஏய், கத்தி குறாடா வெட்டிற மாதிரி. இந்தா இந்தா. நல்ல நீட்டா ஃபைனலி மீட்டிங் போடுங்க. 10 ஏங்க சர்பத் மாதிரி இருக்குதுங்க. சர்பத். சர்பத்துல என்ன இந்த எள்ளி ஒரு மாதிரி எல்லி அது வந்து டிஃபரெண்ட் எல்லி. அப்படியே சொல்லு, இங்க நின்னு சொல்லு. இந்த அமுதத்தை புடிச்சு குத்துனது ஏன்னா கோழி வந்து கோழி அது குஞ்சு தான் சொல்ல. பெரிய எள்ளி, இது வந்து குஞ்சு எள்ளி. அது மாதிரி தான் நான் சப்பரன்னு சொன்னேன். அதே ஒத்து மாட்டேன். அது தப்பு. குஞ்சு அது சப்பரன்றது வேற. தப்பு அது வேற. அப்படின்னு சொன்னா
ஏய் பேட் பேட் பேசாதடா. எப்படி அது ஒரு மாதிரி அது இதுவா வாயில என்ன ஒரு சப்பரம் தான் சொன்னேன். வாயில சாக்லேட் சப்பின்னு இருக்கேன். சாக்கி தான் bro சாப்பிடுறேன். ஒரு பையன் சாக்லேட் தரான்பா. கடிச்சிட்டு அப்படியே சப்பி சப்பி. இப்ப என்ன நீ சொன்ன தப்பு அவ்வளவுதான். இப்ப என்ன சப்பரத்துன்னு சொன்ன சப்பு. சப்பு. சப்பரத்துன்னு சொன்னா சப்பாம்பா. சப்புறது போனா சப்புதான். சரி இப்ப ஒரு நிமிஷம் குடுறா தரேன்டா. இதெல்லாம் நியாயமே. டேய் உனக்கு என்னடா வேணும்? நான் குத்தி தரேன். இது இப்ப நான் குத்தி தரேன். அப்படியே புடி எனக்கு குத்து. ஆடியோ போட்டான். இப்ப நான் வந்து இதே சும்மா இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா குத்திட்டு இருந்தான். ஹோட்டல்ல அந்த தேங்காயில குத்தி குத்தி தாங்க வெஜ்ஜா ஓட்ட நினைக்கிறேன். போட்டு கொடுத்து சரி போட்டு கொடுத்து சரி என்கிட்ட எடுத்துட்டு வந்துக்கிறான். இப்ப நான் ஓட்ட போட்டு அவங்க கிட்ட தந்தா அவன் அதுக்கப்புறம் தான் வாயோ. புரியல. சீல் பிடிக்கிறாப்புல இப்போ. ஏய் தேங்காய் ஏன்டா எனக்கு டபுள் மீனிங்காவே கேக்குது. ஆமா அது இப்போ இது வாங்குறீங்க ஒரு வாட்டர் கேன். வந்தது அந்த மாதிரி தான். தெரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரிக்க ஒண்ணு இருக்கீங்க நானு தெரிக்குது பாருங்க. தேங்காய் கேவங்க ஓட்ட உன்சாத்தல இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். புது சீலா இருக்குது. ஒரு சீல 2 பேர் பிரிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு சீல் பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சார் பாருங்க பேடி கொடுக்குறாரு. அதுக்கு மேல ஒரு சார் அந்த வீடியோ நல்ல ஒரு இது திறப்புழா. ப்ரோ இது நான் இதான் ப்ரோ இங்கடி கட் பண்ணேன் ப்ரோ. எனக்கு இப்ப வெளியா வருது ப்ரோ. ஒரு நிமிஷம் குடுறா ப்ரோ. டேய் கூட நான் புடிச்சாங்க. அரிஷா இதுல நம்ம ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கணும் போய் சூட் நோன்றதுக்கு. அதான் நீ வந்து ஆமா பாகுபலி படத்துல போர்க்களத்துக்கு போறாங்க. ஒரு ஆயுதம் சரி ஒரு போய் கட்டப்பாய் ஒரு வெளிநாட்டுல போய் ஆயுதம் வாங்கிட்டு வந்தாரு. கட்டப்பாலாம் ப்ரோ. அந்த மாதிரி புது எல்லாம் குத்த மாட்டேன் ப்ரோ. சைட்ல வெஞ்சே குத்தி. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியல. நான் கட்டப்பா இது என்னடா புதுல குத்தத்தை மட்டும் அப்படி நோட் பண்றீங்களா? காலங்காலமா வருஷம் வருஷமா அவங்க அப்பன்ல இருந்து அவங்க தாத்தா வரையும் அடிமையா வேலை செஞ்சிருக்கானுங்க. சொல்லு என்ன கேட்டா கட்டப்பாக்கம் ப்ரோ இப்போ என்ன நடக்குது ப்ரோ? அதே மாதிரி தான் ப்ரோ இப்போ நடக்குது. சைடுல லவ் ஓடிட்டு தெரியுமா உனக்கு? இது எப்போ? ஏய் தெரியாது அதெல்லாம். ஒரு நிமிஷம் பாகுபலி முடிஞ்சு வேல்பாரியா வர போகுதுடா. வேல்பாறைனா வேல்பாரி சங்கர் படம் எடுக்கிறாரு. ஆமா அதுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி அது பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வனே வந்து 2 பாட்டை முடிச்சுன்னு பாகுபலி பத்தி பேசினீங்க. பொன்னியின் செல்வன் நம்பனா போங்கடா உலகத்திலேயே உங்களை மாதிரி ஆள் படம் ரொம்ப அதிகமான கலெக்ஷன் ஆன படம் என்னது? கலெக்ஷனை விடு, எது வரலாறு அது கட்டுக்கதை. ப்ரோ அது கட்டுக்கதை ப்ரோ. உனக்கு ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தெரியுமா? தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரியுமா? வந்தியத்தேவன் தெரியுமா? வந்தியத்தேவன் தெரியுமா? இவங்க குந்தவை தெரியுமா? தெரியுமா? அழகா இருப்பாங்க. பொன்னியின் செல்வன். உனக்கு தெரியுமா? உனக்கு குந்தவையோட முடி அளவுக்கு வருவாங்க. இல்ல, பாகுபலி 1000 கோடி சம்பாதிட்டான். 1000 யானை வச்சு படம் செஞ்சு ராஜராஜ சோழன் தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? இது ஏன் தமிழ் ஆளுங்க தமிழன்டா. தெரியல. நீதான் ப்ரோ பாகுபலிக்கு சூப்பர் தூக்குன. நீ தமிழன், நீ ஒரு ஆன்டி இந்தியன். ஆண்டி ஏன்டா தமிழ்ல பாகுபலி வரும்போது தியேட்டர்ல டிக்கெட் காசு 1000 கோடி நான் தேட்டர்ல பார்த்தேன். நான் நெட்ல டவுன்லோட் பண்ணி 1000 பார்த்தேன். யானை தமிழ் ஆங்கிலத்தான் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுவான். நாங்கள் தமிழிலே பேசுவோம். இதுக்கப்புறம் பாக்குறியா? பாப்போமா? இப்ப இந்த விளையாட்டு ஃபுல்லாவே அவன் தமிழ்ல பேசுவான். குடிப்பியா? அவர் உன்னை தூண்டி விடுகிறார் நைனா, தூண்டி Okay. விடுகிறார். என்னை தூண்டி விட்டாலும் சரி படுக போட்டு நோண்டி விட்டாலும் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ ஏய், ஒரு நிமிடம் தோழரே, ஒரு நிமிடம் தோழரே, ஒரு நிமிடம் தோழரே, ஒரு நிமிடம் தோழரே. நீங்கள் வந்து பாகுபலி படத்தை பற்றி பேசுறீங்க, தெலுங்கில் பேச வேண்டும். நாங்கள் தமிழ். லூ தெலுங்குல பேசு லூ. லூ மயலு. நான் ஏன் தெரியுமா? தமிழ் தெரியாது என்று நீங்கள் கூறினீர்கள். அதற்காக தஞ்சாவூர் தெரியுமா, புதுக்கோட்டை தெரியுமா, பொன்னியின் செல்வன் தெரியுமா என்று நீங்கள் கேட்டீர்கள்.
எனக்கு அனைத்தும் தெரியும், தமிழிலையும் நான் பேசுவேன் என்று நான் இப்போது கூறிக்கொண்டிருக்கேன். பொன்னியின் செல்வன். நான் பேசுவேன். ராஜராஜ சோழன் தந்தையின் பேர் என்ன சொல்லு. உனக்கு தெரியுமா என் முப்பாடன் தாத்தன் தெருக்கூத்தன். அது தெரியுமா உனக்கு? குச்சி வச்சுக்கணும். குச்சி என்பதே ஒரு பொருள். செம்பொருள், கத்தி பொருள். ராஜராஜ சோழன் தந்தை பேர் குறவும். ஆயுத எழுத்து எத்தனைன்னு சொல்லு. தூய தமிழ் சொல்லுங்கள். ஆயுத எழுத்து எத்தனைன்னு சொல்லு. நீ தூய தமிழ் பேசுங்கள். ஆயுத எழுத்து எத்தனைன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்கள் சார். 10 வகைப்படும். 10 வகைப்படுமா? 10 ஆயுத எழுத்து 10. ஆயுத எழுத்து ஒரே எழுத்து. நக். டேய்